Welcome to Commerce Academic Zone PGTRB COMMERCE Unit 12 previous year questions பார்க்கலாம். இந்த questions எல்லாமே previous year examல இருந்து Unit 12ல இருந்து மட்டும் கேட்ட questions. இது part 1 video. TRB 2011 to 12ல கேட்ட question. In a voluntary liquidation, the liquidator realized asset worth rupees 84,000 and his remuneration is 3% on asset realized. What is his remuneration? தானே கலைக்கப்பட்ட நிறுவனத்தில் கலைப்பாளர் பெற்ற சொத்துக்களின் விற்பனை தொகை ரூபாய் 84,000. அவருக்கான ஊதியம் அவ்விற்பனையில் 3% எனில் அவர் ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 84,000ல் 3% வந்து ரெமுனரேஷன். இப்போ 84,000ல் 3% கால்குலேட் பண்ணணும்னா 2,520. ஆன்சர் 2,520. The remuneration payable to the liquidators is in the form of fixed sum of money as a percentage on asset realized, as a percentage on amount distributed to unsecured creditors, all of this. கலைப்பாளருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் எந்த வகையில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, all of this. In liquidation, contributors mean shareholders, debenture holders, creditors, public. கலைப்பில் கடமைப்பட்டவர்கள் என்றழைக்கப்படுபவர். ஆன்சர் ஏ, shareholders. The present value of the firm anticipated excess earning is called profit, goodwill, shares, dividend. ஒரு நிறுவனத்தின் தற்போதைய மதிப்பில் எதிர்பார்ப்பு கூடுதல் ஈட்டலின் பெயர். ஆன்சர் பி, goodwill. Goodwill is valued at 3 years purchase of 5 years average profit. 5 years average profitல 3 years purchaseல goodwill வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Profit for 5 years எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,400, 3,000, 3,400, 3,200, 4,000 கொடுத்துருக்காங்க. இப்போ குட்வில்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். குட்வில்லோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வேணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு நம்ம 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் பர்ச்சேஸோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு குட்வில்லோட வேல்யூ கிடைக்கும். 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா 16,000 வரும். இந்த 16,000 நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 16,000 டிவைடட் பை 5 இயர்ஸ் 5 பண்ணணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 3,200. இந்த 3,200ஓட நம்ம இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3,200ஓட 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 9,600 வரும். இந்த 9,600 தான் நமக்கு குட்வில். ஆன்சர் ஏ, ₹9,600. நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் வேல்யூ ஷேர் ஆர் கன்சிடர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அசெட் வேல்யூ, புரோக்கர் கமிஷன், லைபிலிட்டி வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ. எந்த மதிப்பின் அடிப்படையில் பங்குகளில் முதலீடு செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, இன்ட்ரின்சிக் வேல்யூ. உள்ளடங்கிய மதிப்பு. TRB 2012 to 13ல கேட்ட questions. A contributor is a unsecured creditors, preferential creditors, shareholders, debenture holders. பங்களிப்பவர் என்பவர். ஆன்சர் சி, shareholders, பங்குதாரர்கள். Preferential creditors are shown in the statement of affairs under list B, list D, list B, list C, list A. முன்னுரிமை கடனீந்தோர் நிலை அறிக்கையில் எந்த தலைப்பில் இடம்பெறுகிறார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, list C. Any sum due to an employee out of provident fund is an example of unsecured creditors, preferential creditors, secured creditors, partly secured creditors. சேமநல நிதியிலிருந்து ஒரு தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை எதற்கு உதாரணமாகும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, preferential creditors. Goodwill is intangible asset. Under asset banking method, the value of equity share is calculated under the presumption that the company would be liquidated or continue, none of the above. நிகர சொத்து மதிப்பு முறையில் சாதாரண பங்குகளின் மதிப்பு கணக்கிடும் பொழுது நிறுவனம் எந்த நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. நிகர சொத்து மதிப்பு முறையில் சாதாரண பங்குகளின் மதிப்பு கணக்கிடும் பொழுது நிறுவனம் எந்த நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆன்சர் ஏ, liquidated, கலைக்கப்பட்டதாக.
For calculating the value of equity share by intrinsic value method, it is essential to know net asset, expected rate of return, normal rate of return, super profit. For calculating the value of equity share by intrinsic value method, it is essential to know answer A, net asset. சாதாரண பங்குகளின் மதிப்பை உண்மையான மதிப்பு முறையில் கணக்கிட முக்கியமானது என கருதப்படுவது ஆன்சர் ஏ, நெட் அசெட், நிகர சொத்துக்கள். லிஸ்ட் இ in statement of affairs give the list of asset specifically pledged, asset not specifically pledged, unsecured creditors, preferential shareholders. நிரும கழிப்பின் அட்டவணை பட்டியலில் லிஸ்ட் இயில் சேர்க்கப்பட வேண்டியவை ஆன்சர் சி, unsecured creditors, பிணையம் அல்லாத கடனீந்தோர். Who is not empowered to present petition for winding up by the court? Registrar, shareholder, creditor, competitor. நீதிமன்ற கலைப்புக்கேறி நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய உரிமை இல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, காம்படிட்டார். TRB 2017-18 கேட்ட கொஸ்டின். மணி அட்வான்ஸ்டு பை அ டைரக்டர் டு த கம்பெனி டு பே வேஜஸ் டு த ஒர்க்கர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஃப் த is of the nature of a preferential creditors, unsecured creditors, secured creditors, legal charges. நிரும பணியாளர்களுக்கான கூலிக்கான நிரும இயக்குனர் அல்லது முன்பணம் எந்த வகையை சார்ந்தது? ஆன்சர் ஏ, preferential creditors, முன்னுரிமை கடனீந்தோர். Bills were discounted to the extent of rupees 20,000, of which bill of rupees 8,000 are likely to be dishonored, hence the liability to rank on liquidation in respect of these bills will be 20,000, 8,000, 12,000, 28,000. ரூபாய் 20,000 மதிப்புள்ள மாற்றுச்சீட்டு வங்கியில் வட்டமிடப்பட்டது. அதில் 8,000க்கான மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. இதில் எந்த தொகைக்கு வரிசைப்படி களைப்பின் பொழுது பொறுப்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 8,000 rupees டிஸ்கானர்ட் ஆயிருக்கு. அப்போ 8,000 rupeesக்கு தான் பொறுப்பு இருக்கு. ஆன்சர் பி, 8,000 rupees. For calculating the value of an equity share by yield method, it is essential to know expected rate of return, called up equity share capital, capital employed, normal rate of return. விலைப்பயன் முறைப்படி பங்கு மதிப்பீட்டினை கணக்கிடும் பொழுது கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒன்று ஆன்சர் ஏ, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எதிர்பார்க்கப்படும் வருமான விகிதம். ஃபார் கால்குலேட்டிங் த வேல்யூ ஆஃப் அன் ஈக்விட்டி ஷேர் பை இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட், இட் இஸ் எசென்ஷியல் டு நோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நெட் அசெட், நெட் ப்ராஃபிட். உண்மையான மதிப்பு முறையின்படி பங்கு மதிப்பீட்டினை கணக்கிடும் பொழுது கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒன்று ஆன்சர் சி, நெட் அசெட், நிகர சொத்துக்கள். While calculating liquidators' remuneration and amount paid to unsecured creditors, the preferential creditors are treated as unsecured creditors, priority creditors, secured creditors, sundry creditors. நிரும கலைப்பாளரின் ஊதியத்தை கணக்கிடும் பொழுது முன்னுரிமை கடனீந்தோர் எவ்வாறு கருதப்படுகிறார்? ஆன்சர் ஏ, unsecured creditors. How will you calculated expected rate of return under earning capacity method of valuation of shares? Answer D, profit available for equity dividend by paid up equity capital into 100. How will you calculate the expected rate of return under earning capacity method of valuation of shares? Answer D. Next வீடியோல இந்த சாப்டர்ஸ்க்கான சம்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.